இன்றைக்கி நம்ம ஒரு மெடிசினல் பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதோட நேம் தூதுவளைன்னு சொல்லுவாங்க, தூதுவளை கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இதோட யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு, காஃப், அப்புறம் செஸ்ட் கன்ஜெஷனுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ்துமா கூட இது ரொம்ப நல்லது. இது நம்ம எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரூட்ஸ் ரெட் கலரில் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஒரு பிளான்ட்டை உருவாக்க போகிறோம். இது ஒரு கொடி மாதிரி வளர ஒரு பிளான்ட். வாங்க பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு குட்டி டொமேட்டோ மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் பர்பிள் கலரில் இருக்கும். சின்ன பாட்டில் கொஞ்சம் சாயில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு ஹோல் போட்டிருக்கேன். ஒரு ஃப்ரூட்டையுமே நம்ம உள்ளே இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிடலாம். சாயில் வச்சு எல்லாத்தையுமே நம்ம இதில் வச்சிடலாம். மேலே கொஞ்சம் மண் போட்டு கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தண்ணி இதில் தெளித்து விட்டுடலாம். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு பாருங்கள், சின்னதாக 2 பிளான்ட் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1.5 வீக்லேயே இது கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசில் இதை நம்ம தோசை செஞ்சு நம்ம வீட்டில் கொடுத்துருப்பாங்க இதில் கீரையில். அப்போ நம்மளுக்கு இது தெரியாது இதில் இவ்வளோ யூசஸ் இருக்குது அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா கோல்டுக்கு ரொம்பவே நல்லது. இன்னும் சொல்லப்போனால் நெஞ்சு சளி இருக்கிறவங்க இது மாதிரி கஷாயம் இதை வைக்கலாம். இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கஷாயம் வைக்கலாம், ரசம் செய்வாங்க, அப்புறம் கார குழம்பு செய்வாங்க, அப்புறமா தோசை பச்சரிசி ஊற வச்சு இதோட போட்டு தோசை செய்வாங்க. இதில் செய்கிற ஒரு ஐட்டமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இலையெல்லாம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. முள்ளெல்லாம் தெரியுது பாருங்கள், நல்லா க்ரோ ஆகிருக்கு. குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கூட நம்ம இதில் செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் செய்கிற ஒரு ஐட்டமுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. டார்க் க்ரீன் கலராக இருக்குது அதோட லீவ்ஸ்லாம். இது இப்போ நம்ம ஓகே தான். இதை நம்ம எடுத்து அப்படியே நம்ம சாயிலில் வைக்கணுன்னாலும் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பெரிய பாட்டில் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். செடி ஃபுல்லாகவே முள்ளாக தான் இது வரும். அதனால் நம்ம பார்த்து தான் வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. வீட்டில் நம்ம துளசி வச்சுருக்கோம், அதே மாதிரி கற்பூரவள்ளி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த பிளான்ட்டும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஹெர்ப். குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கோல்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை நம்ம வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ரெசிபியாக செஞ்சு நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப கேர்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த ஃப்ரூட்டை போட்டாலே அது பிளான்ட் வந்துடும். நீங்கள் வாட்டர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, மற்றபடிக்கு இது தானாகவே வளர்ந்துடும். இதில் எப்படி ஒரு பெப்பர் வச்சு ஒரு காரக்குழம்பு செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.